பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 102 அதிகாரம் 27வது வசனம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. என அன்பானவர்களே, நம்முடைய தேவன் மாறாதவர். மனிதர்கள் மாறலாம், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய நிலைகள், நம்முடைய சிந்தனைகள் மாறக்கூடியது. மனிதனுடைய உறவுகள் மாறக்கூடியது. இந்த உலகம் மாறக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தம், அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய அன்பு மாறாதது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் காண்கிற கேட்கிற ஒவ்வொரு காரியமும் மாறக்கூடியது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நாட்களுக்கு முடிவு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய நேரத்திற்கு எல்லைகள் கிடையாதுங்க. நம்முடைய தேவன் நித்தியமானவர். பிரைஸ் தி லார்ட். நாம் அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம் ஒரு நித்திய கண்மலையின் மேல் நிற்கிறோம் என்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தணும். அவர் மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நீங்கள் உறுதிப்படுத்தணும். சூழ்நிலைகள் மாறலாம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும், நீங்கள் இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள், நீங்கள் இன்றைக்கு சந்திக்கிற போராட்டங்கள், நீங்கள் இன்றைக்கு சந்திக்கிற பலகீனம் எல்லாமே மாறக்கூடியது. ஆனால் அந்த நித்திய தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அதை நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவனை நம்புகிறீர்களோ அந்த காரியம் நிறைவேறுங்க. இப்படி சொல்லட்டுமா, நீங்கள் சந்திக்கிற பயங்கள் அல்லது பிரச்சனைகள் அல்லது இருந்தாலும் தேவன் மாறாதவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவரால் மட்டும்தாங்க முடியும். இந்த காலவேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த மாற்றத்தை நீங்கள் சந்தித்திருந்தாலும், மாறாத தேவனிடத்தில் பிரைஸ் தி லார்ட் உங்கள் விசுவாசத்தை வைத்து கொண்டு அவரை பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கியதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை விசுவாசிங்க. இப்படி சொல்லி முடிக்கிறேன். சித்தம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதை செய்ய வேண்டுமென்று அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தம் ஒரு நாளும் மாறாதது. அந்த சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நிறைவேற்ற உங்களை அர்ப்பணிக்கும் போது, நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் அப்படியே நிறைவேறும். செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் மாறாதவராயிருக்கிறீர் என்பதை நான் நினைத்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்திற்காக நான்
என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரை எல்லா போராட்டத்திற்கும், நாங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரை நிச்சயித்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.